வணக்கம் வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. டைம்லைன் அதாவது காலக்கோடு, அதில் கொஸ்டின் நம்பர் 41க்கான கொஸ்டின்ஸ் இதில் மொத்தமாக பாருங்க. இதில் இந்தியாவில் நடந்த ஈவெண்ட்டு, வேர்ல்டு லெவலில் நடந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே மொத்தமாக கவர் பண்ணியிருக்கோம். அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எடுத்துட்டிங்களா? சூப்பர். இப்போ இதில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே மோஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு இதை படிச்சுட்டு போங்க. இதை வச்சு தான் நீங்கள் பாஸே ஆக முடியும். ஓகேவா? அதெல்லாம் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இது வந்து மேப்புக்கு. ஓகே, மேப்புக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? சாரி, இதுக்கப்புறம் மேப்பு. ஸோ மேப்பில் என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே, ஓகேவா? மேப்பில் ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு, ஓகேவா? மேப்பில் ஜாகிரஃபியில் இந்தியா, மேப்பில் ஹிஸ்ட்ரியில் இந்தியா, ஓகேவா? இதில் இருக்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5-6 பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றுமே நமக்கு வருதா அப்படின்னு. நீ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் நினச்சிக்கோங்க. ஓகே, ஒவ்வொருத்தையும் கொஸ்டின் பேப்பர் நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். மேப்பு தான்ப்பா உங்களுக்கு டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அதனால் தயவு செய்து மேப்பை ஃபுல்லாக பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து டைம் லைன் பார்த்தோம். இப்போ வந்து மேப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிபியூட், அதாவது வேறுபடுத்துக தமிழில் சொல்லுவாங்க. அதை பாருங்க, ரொம்ப கீ பாயிண்டா, இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கீ பாயிண்டா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுறேன். ஸோ நீங்க பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்க ஜஸ்ட் இதை பாருங்க. இன்னும் நல்லா படிக்கணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அவனும் போய் இந்த பிடிஎஃப் போய் லிங்க்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாச்சுப்பா. இதுக்கு மேல இம்பார்ட்டன்ஸ் ஃபில்டர் பண்ண முடியாது. அதுலேயே ஆன்சர் எல்லாமே இதை பாருங்க, ஒரு லைன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சா இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகும். ரைட்டு. இதுக்கப்புறமா வந்து கம்பல்சரி கொஸ்டின். நான் இம்பார்ட்டன்ட்ல கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அது இல்லாம, ஓகேவா? இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா அது வரத்துக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு சொன்னீங்களே. ஆமாம், அதில் கொஞ்சம் கம்மி. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா பரவாயில்ல. இல்லைன்னா நான் கொஸ்டின்ஸ் தான் படிச்சிருக்கேன், அந்த கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் நம்மளால் வந்து அடுத்தடுத்து எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் லைக் பண்ணுங்கள். எதுக்காகனா இந்த மாதிரி வீடியோஸ் சின்ன சின்னதாக கூட தான் பரவாயில்ல. இப்போ வந்து மேப்பெல்லாம் வந்து சொல்லணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வெறும் 5 மார்க் 2 மார்க் மட்டும் சொல்லுங்க போதும் இம்பார்ட்டனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் மேப்பிங் ஒரு ரீசனாக சொல்கிறேன்ல. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் பண்ணும்போது ஓகே இதையும் பசங்க லைக் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியறதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் ஆஃப்டர் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் ஹாலிடே ஸ்டடி பிளான் பண்ணலான்னு இருக்கும். அப்புறமா வந்து 60 டேஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கும். ஒன் ஷாட் போகலான்னு இருக்கும். மேரத்தான்ஸ் போகலான்னு இருக்கும். இது எல்லாமே போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பிளாங்காக இருந்தாலுமே உங்களை டாப்பர் ஆக வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸோ நான் உங்களை நல்லா பார்த்துப்போம். ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரே மெட்டீரியலில் படிப்பீங்க, ஒரே மாதிரி ஐடியாலஜியில் இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டுமே நம்மளோட மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதுனா ஸ்கூலில் திட்டுவாங்க. ஒரு 4-5 பேர் எழுதும்போது ஓகே அப்போனா இது கரெக்டான மெட்டீரியல் போல நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் ஸ்கூல்லையுமே அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான். ஓகேவா? ஸோ மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.